பொலிட்டிக்கல் சயின்ஸில் ரொம்பவும் இம்பார்ட்டண்டான கான்செப்ட் எதுனா ஸ்டேட். இந்த ஸ்டேட் அப்படிங்கிற கான்செப்ட் சுற்றி தான் இந்த சப்ஜெக்டை பில்ட் பண்ணப்பட்டிருக்கு. இப்பேற்பட்ட கான்செப்டை ஒவ்வொரு பொலிட்டிக்கல் திங்கரும் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ஸ்டேட் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு த ஃபவுண்டர் ஆஃப் வெஸ்டர்ன் பொலிட்டிக்கல் தாட், தி ஃபாதர் ஆஃப் ஐடியலிசம் பிளாட்டோ ஒரு ஸ்டேட் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், ஒரு ஐடியல் ஸ்டேட்டில் ஒரு ஹியூமனோட நேச்சர் எப்படி இருக்கணும், ரூலரோட கான்ட்ரிபியூஷன் என்ன, கம்யூனிசம் எப்படி இருக்கணும், ஜஸ்டிஸ் எப்படி இருக்கணும், உமனோட கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அவரோட எக்ஸ்பிளனேஷனில் சொல்லியிருப்பாரு. இந்த வீடியோவில் அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஐம் ஜேகே, வெல்கம் டு தி திங்கர் ஜேகே யூடியூப் சேனல். ஃபர்ஸ்ட், பிளாட்டோ ஏன் ஐடியல் ஸ்டேட் அப்படிங்கிற கான்செப்டை ப்ரொப்போஸ் பண்ணணும்? இதற்கான காரணம், இவர் வாழ்ந்த ஊரான ஏத்தன்ஸ்ல பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி அப்படிங்கிறது இருந்துச்சு. அதனாலேயே பிளாட்டோவுக்கு ஸ்டேட் அப்படிங்கிறது மேலே ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் ஏற்பட்டுச்சு. ஸோ ஈ கிரியேட் அ நியூ டிசைன் ஃபார் அ ஸ்டேட். இவரை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் அப்படிங்கிறது காமன் குட்ஸை ஃபோக்கஸ் பண்ணியே ஃபங்க்ஷன் ஆகணுமே தவிர ஒரு சிலரோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி அமையக்கூடாது அப்படிங்கிறதா இவரோட முக்கியமான கோலாக இருந்துச்சு. பிளாட்டோவை பொறுத்த வரைக்கும் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அவனுக்குன்னு ஒதுக்கப்பட்ட டியூட்டியை செஞ்சுக்கிட்டு அடுத்தவர்களோட ஒர்க்கில் இன்டர்ஃபியர் ஆகாமல் இருந்தாலே ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது இந்த ஸ்டேட்டில் மெயின்டைன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட டியூட்டி என்ன அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தா அதுக்காக தான் பிளாட்டோ ஹியூமன் பீயிங்ஸை 3 கிளாஸஸாக டிவைட் பண்ணியிருப்பார் பை தேர் குவாலிட்டிஸ். அதில் ஃபர்ஸ்ட் ரூலர்ஸ், செகண்ட் கார்டியன்ஸ், தேர்ட் ப்ரொடியூசர்ஸ். Who are the most wise and educated people? Then who possess the knowledge of truth and justice? இவங்கெல்லாம் இந்த ரூலர்ஸ் கிளாஸ்க்குள்ளே வருவாங்க. இவங்களோட டியூட்டி என்னன்னா டு கவர்ன் த ஸ்டேட். ஸ்டேட்டை ஆளக்கூடிய திறமை ரூலர்ஸ் கிட்ட தான் இருக்கு அப்படின்னு பிளாட்டோ சொல்றாரு. அண்ட் ஆல்சோ தே ஒர்க் ஃபார் தி வெல்ஃபேர் ஆஃப் ஆல், நாட் ஃபார் தி ஃபியூ இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு சொல்றாரு. செகண்ட், கார்டியன் கிளாஸ். இவங்களோட குவாலிட்டிஸ் அண்ட் டியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தா டு ப்ரொடெக்ட் தி ஸ்டேட் ஃப்ரம் தி எக்ஸ்டர்னல் த்ரெட் அண்ட் ஆல்சோ மெயின்டைன் தி லா அண்ட் ஆர்டர். தேர்டு, ப்ரொடியூசர்ஸ் கிளாஸ். இந்த கிளாஸில் தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் சொசைட்டிக்கு தேவையானதை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கறதா இவங்களோட டியூட்டி. ஸோ இந்த 3 கிளாஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அவங்களோட டியூட்டிஸை ஒழுங்காக பார்த்தாலே ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது இந்த ஸ்டேட்டில் மெயின்டைன் ஆகும் அப்படின்னு பிளாட்டோ சொல்கிறாரு. அதாவது 1 மேன் 1 ஒர்க் 1 டியூட்டி அப்படிங்கிறதா பிளாட்டோவோட ஜஸ்டிஸ் அப்படிங்கிறதுக்கான மீனிங். இந்த ஐடியல் ஸ்டேட் அப்படிங்கிற கான்செப்ட்ல ரொம்ப ஒரு முக்கியமான ஃபியூச்சர் தான் தி ஃபிலாசபர் கிங். பிளாட்டோ நார்மலாகவே மொனார்க்கியல் சிஸ்டத்தை விரும்பக்கூடிய ஒரு ஆள். அதனாலேயே இந்த கிங் அப்படிங்கிற ஒரு ஃபிலாசபராக இருந்தால் இந்த ஸ்டேட் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதற்கான ரீசன்ஸ் என்னன்னு பார்த்தா ஃபிலாசபர்ஸ் நார்மலாகவே நாலேஜை பொசஸ் பண்ணியிருப்பாங்கன்னு, அவங்க ஜஸ்டிஸ் அண்ட் காமன் குட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்கன்னு சொல்றாரு. அண்ட் ஆல்சோ ஃபிலாசபர்ஸ் அவ்வளோ சீக்கிரத்தில் பவர் அண்ட் வெல்த்துக்காக கரெக்ட் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இதை டிஃபெண்ட் பண்ற மாதிரி பிளாட்டோ என்ன சொல்லியிருப்பார்னா, until philosophers become king or kings become philosopher, there will be no end to the troubles of states அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பிளாட்டோவை தான் ஃபர்ஸ்ட் ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நம்பர் 1. ஏன்னா இவரு ஜெண்டர் நாட் டிஃபைன் தி ரோல் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்ல உறுதியா இருந்தாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்ல உமன்ஸ்க்கு எஜுகேஷன் போய் சேரணும்னு டேலண்டடான உமன்ஸ் ரூலராகவும் கார்டியனாகவும் வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸ்டேட்ல ரூலர் கிளாஸும் கார்டியன் கிளாஸும் ப்ராப்பர்ட்டி வச்சுக்க கூடாது அப்படின்னு பிளாட்டோ சொல்றாரு. ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு. ஏன்னா ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது உள்ள வந்துருச்சுன்னா கிரீடி அப்படிங்கிறது இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்துடும். அதனால கார்டியன் கிளாஸ் ஸ்டேட்டை பாதுகாக்கிறதுல தவறிடுவாங்கன்னு, கரப்ஷனுக்கு ஆளாயிருவாங்க அப்படின்னு சொல்றாரு. அண்ட் ஆல்சோ ரூலர்ஸ் ப்ராப்பர்ட்டி வந்துருச்சுன்னா காமன் குட்ஸ்ல ஃபோக்கஸ் பண்றது மிஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்றாரு. இதனாலேயே கார்டியன் கிளாஸும் ரூலர் கிளாஸும் ப்ராப்பர்ட்டியை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எஜுகேஷன் சிஸ்டம் பிளே ஏ க்ரூஷியல் ரோல் இன் தி ஐடியல் ஸ்டேட். ஏன்னா பிளாட்டோ பிலீவ் பண்ணாரு ஃபியூச்சர் ஃபிலாசபர் கிங்ஸை எஜுகேஷன் சிஸ்டம்னால தான் உருவாக்க முடியும் அப்படின்னு. எஜுகேஷன் சிஸ்டம்னால தான் விஸ்டமையும் நாலேஜையும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வழங்க முடியும் அப்படின்னு பிலீவ் பண்ணாரு. நம்ம கிட்ட கார்டு இருந்தா எடுத்துக்கிடுவானுவ, ரூவா இருந்தா பிடிங்கிடுவானுவ. ஆனால் படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். படி, நல்லா படிச்சு ஒரு அதிகாரத்தில் போய் உக்காரு. அதற்காக
7 ஸ்டேஜஸ் ஆஃப் எஜுகேஷன் சிஸ்டத்தை பிளாட்டோ இன்ட்ரடியூஸ் பண்றாரு. இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னா பர்த் டு 6th இயர், பிறந்ததுல இருந்து 6 வயசு வரைக்கும் நார்மலான பிசிக்கல் டெவலப்மெண்ட்டையும் குட் ஹேபிட்ஸையும் அவங்க கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. செகண்ட் ஸ்டேஜ்ல 6th to 18 இயர்ஸ், இந்த வயசுல ரீடிங் அண்ட் ரைட்டிங், லிட்ரேச்சர், பொயட்ரி, ஜிம்னாஸ்டிக் இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதன் மூலமா அவங்களுக்கு டிசிப்ளின் டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. தேர்ட் ஸ்டேஜ் 18 to 20 இயர்ஸ், இந்த வயசுல மிலிட்ரி ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வழங்கப்படும். இதன் மூலமா அவங்களோட கரேஜ் இம்ப்ரூவ் ஆகும். ஃபோர்த் ஸ்டேஜ் பிலாசபிக்கல் ட்ரைனிங், 20 to 13 இயர்ஸ்க்குள்ள இருக்க கேப்பபிள் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இந்த ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணுவாங்க. இல்ல அரித்மேட்டிக்ஸ், ஜாமெண்ட்ரி இதெல்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும். ஃபிஃப்த் ஸ்டேஜ் பிலாசபிக்கல் எஜுகேஷன், இதுல 13 to 35 இயர்ஸ்க்குள்ள இருக்கிறவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஒன்லி கேப்பபிள் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் திஸ் எஜுகேஷன். இதுல டயலெக்டிக் மெத்தட் சொல்லி தரப்படும். சிக்ஸ்த் ஸ்டேஜ் பிராக்டிக்கல் பொலிட்டிக்கல் ட்ரைனிங், 35 to 15 இயர்ஸ், ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல்லா இது வரைக்கும் லேர்ன் பண்ணவங்களுக்கு பிராக்டிக்கல் ட்ரைனிங் பொலிட்டிக்கல்ல கொடுக்கப்படும் 15 இயர்ஸ் வரைக்கும். செவன்த் ஸ்டேஜ் பிலாசபிக்கல் கிங், ஆஃப்டர் 15 இயர்ஸ் எல்லா ஸ்டேஜஸையும் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணாங்க பிலாசபர் கிங்கா தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது ஸ்டேட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டியும், எஜுகேஷன் அப்படிங்கிறது மென் அண்ட் உமனுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னு, எஜுகேஷன் அப்படிங்கிறது எபிலிட்டிஸை பேஸ் பண்ணதா இருக்கணும் அப்படிங்கிறது தான் பிளாட்டோவோட எஜுகேஷன் பிரின்சிபிள். ஸோ திஸ் இஸ் பிளாட்டோஸ் கான்செப்ட் ஆஃப் ஐடியல் ஸ்டேட். ஒரு ஸ்டேட்ல என்னெல்லாம் இருக்கணும், அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படிங்கிறத பிளாட்டோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. பிளாட்டோவோட இந்த ஐடியல் ஸ்டேட் கான்செப்டுக்கு எக்கச்சக்க கிரிட்டிசிசம் வந்துச்சு. அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், பிலாசபர் ரூல் எஃபெக்டிவா இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்றது அன்ரியலிஸ்டிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தென் ரிஜிட் கிளாஸ் சிஸ்டம் சோஷியல் மொபிலிட்டியை லிமிட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ இண்டிவிஜுவல் ஃப்ரீடம் அப்படிங்கிறது இங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்படுது. தென் ப்ராப்பர்ட்டியை ரூலர்ஸ் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியதை இம்ப்ளிமெண்ட் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. This is an unwanted statement irrelevant to the current situation. தட்ஸ் இட். பிளாட்டோ தான் வாழ்ந்த காலகட்டத்தில் ஒரு ஐடியல் ஸ்டேட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இதை பற்றி இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்க பிளாட்டோவோட தி ரிபப்ளிக் அப்படிங்கிற புக்கை வாங்கி படிச்சு பாருங்க. ஸோ அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் ஒரு ஐடியல் ஸ்டேட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதுதான் அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்லை எனக்கு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பிடிக்கல, எனக்கு ஏற்ற ரூல்ஸை நான் தான் போட்டுப்பேன் அப்படின்னா உங்களோட ரூல்ஸ் எப்படி இருக்கும், உங்கள் ஸ்டேட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் சொல்லுங்க. தேங்க்யூ.